ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் மஷ்ரூம் ஆகிருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கையளவு புதினா இலை, அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 100 மில்லி தயிர் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தயிர் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்து மூடி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அண்டாவோ இல்லை குக்கரோ எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டு வர வரைக்கும் நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா மஷ்ரூமு ஒரு 1/2 அன் ஹவர் அதை போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மில்லி தேங்காய் பால் எடுத்துகிட்டு ஒரு 2 செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச 1/2 kg பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 25 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான செட்டிநாடு மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இது போல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.